கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்கிற வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு தியானிக்கும்படியாக செய்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரயாசம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, நம்முடைய பிரயாசம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நன்மைகள் நம்முடைய வீட்டில் நடக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஆசை. இவைகளெல்லாம் நடந்தேற வேண்டும் என்று சொன்னால் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைகளை பின்பற்றுகிறவளாக இருக்கணும். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அறிவுரைகளை கேட்கணும். சில பேருக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்காது, நிறையா பேருக்கு. ஆனால் இந்த அறிவுரைகளின்படி நடந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அதுதான் உண்மை. ஏன் நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, வசனங்களை கேட்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் ஆசீர்வாதம் அவங்க வீட்டில் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் ஏன் இல்லை அப்படின்னா, வேதம் சொல்லுகிற அந்த அறிவுரைகளை நாம் அலட்சியப்படுத்துவது தான் அதற்கு காரணம். இன்றைக்கு ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்கள், நன்மைக்கு தீமை செய்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதம் சொல்லுது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது. நன்மைக்கு தீமைனா என்ன அப்படின்னா, பெரிய அளவில் உலக அளவில் நாம் எதையும் யோசிக்க வேண்டாம். நம்ம சகோதரனுக்கு, நம்முடைய உறவினர்களுக்குள்ளே, நம்முடைய நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நண்பனாக இருக்கிற ஒருவன் நமக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா, நாம் கஷ்டப்படுற காலத்துலேயோ அல்லது வேலை இல்லாத நாட்களிலோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம், அவதிப்பட்டுருக்குறோம் அப்படின்னு வைங்களேன். அவன் என்ன பண்ணுறான், நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் பார்த்து, அடடா நம்முடைய நண்பன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஏதாவது ஒரு உதவி நாம் செஞ்சோம்னா நிச்சயமாகவே அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான், நம்ம கண்ணு முன்னால் நம்முடைய நண்பன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நன்மை செய்வாங்க. அவங்க நம்முடைய நண்பன் நமக்கு ஒரு நன்மை செஞ்சு நாம் என்ன பண்ணுவோம், அந்த நன்மையை அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்களை நாம் அடைஞ்சு விட முடியும். ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வந்துடுறோம். இப்போது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு வைங்களேன். ஏதோ ஒரு தொழில், ஒரு வியாபாரம் வச்சுருக்கான் அல்லது ஒரு கடை வச்சுருக்கிறான், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறான். சரி, நம்முடைய தொழிலில் நம்முடைய நண்பனையும் கொஞ்சம் இணைச்சிக்கிட்டோம்னா அவன் கஷ்டப்படுறது கொஞ்சம் கம்மியாகுமே, அவனும் 2 காசு சம்பாதிப்பானே அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னுடைய தொழிலையே, அவனோட தொழிலையே நமக்கும் கற்றுக் கொடுத்து நம்மையும் அந்த தொழிலில் கொஞ்சம் முன்னுக்கு வரும்படியாக அவன் செய்வான். அப்போ நாம் அந்த தொழிலை கற்றுக்கொண்டு நாம் அந்த தொழிலை செய்கிறப்போ நமக்கு ஒரு சம்பாத்தியம் வர ஆரம்பிக்குது. வர 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 நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு நன்மை செஞ்சவனை கொஞ்சம் கூட மதிக்காமல், நமக்கு நன்மை செஞ்சவனுக்கு கொஞ்சம் கூட நாம் நன்றி உணர்வு இல்லாதவர்களாக நாம் என்ன செய்கிறோன்னா, அவனுக்கு போட்டியாக நாம் எழும்புகிறோம், அவனுக்கு விரோதமாக நாம் எழும்புகிறோம். அவன் இந்த வியாபாரத்தை செஞ்சானா நமக்கு வரக்கூடிய லாபம் கம்மியாக இருக்குமேன்னு சொல்லி அவனுடைய வியாபாரத்துக்கு விரோதமாக தீமையான காரியங்களை நாம் செய்கிறோம். இப்படி செஞ்சோமா நம்முடைய வீட்டில் தீமை ஒரு நாளும் நீங்காதுங்கிறாங்க. வெளியில் வேணால் ஆள் பந்தாவாக தெரியலாம், வெளியில் வேணால் நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கிடலாம், ஆனால் நம்முடைய வீட்டில் தீமை ஒரு நாளும் நீங்காது. சமாதானம் இருக்காது, பணம் இருக்கும், சந்தோஷம் இருக்காது, பொருள் இருக்கும், நிதானம் இருக்காது, வாகனம் இருக்கும், ஓட்ட முடியாது. ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்கிறோன்னு வைங்களேன், நிச்சயமாக நம்ம வீட்டிலிருந்து தீமை நீங்காது. அது நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். அன்பானவர்களே,
இந்த தீமையான எண்ணங்களும் தீமையான செயல்களும் நமக்கு இல்லாமல் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றியுள்ள உணர்வுகளோடு நாம் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டோன்னு வைங்களேன், இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம வீட்டில் சமாதானத்தை பார்க்க முடியும், நம்ம வீட்டில் சந்தோஷத்தை பார்க்க முடியும், நம்ம வீட்டில் கடவுளுடைய கிருபை நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனம் அருமையான செய்தியை நமக்கு சொல்லுது, நல்ல ஒரு அறிவுரையை சொல்லுது. அப்போ நமக்கு நன்மை செய்த ஒருவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருந்தோன்னு வைங்களேன், நம்ம வீட்டிலிருந்து தீமை ஒரு நாளும் நீங்காது. நம்ம வீட்டில் தீமை இருந்துச்சுன்னா அங்கே எதுவுமே இருக்காது. சந்தோஷம், சமாதானம், நிதானம், பொறுமை எதுவுமே இருக்காது. சிதறுண்டு போன மக்களாக தான் நம்ம வாழ முடியும். அன்பானவர்களே, இவைகளை வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகள் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தின் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு தீமைக்கு நாம் நம்மை உட்படுத்தாதபடிக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக, நன்மைக்கு கைமாறா நன்மையே செய்து பழக நாம் நம்மை கடவுளோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இன்று நீர் கொடுத்திருக்கிற இந்த அறிவுரையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி நன்றி உணர்வு உள்ளவர்களாக எங்களால் இயன்ற நன்மைகளையே அவர்களுக்கும் நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். நீர் எங்களுக்கு நல்ல புத்தியை தாரும். தொடர்ந்து உம்முடைய வசனங்களும் உம்முடைய அறிவுரைகளும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.